திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடைபெற்று வருவதாக தற்போது கிடைத்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் ஆலோசனை நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில திமுகவின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமைச்சர்கள் KN நேரு, வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கு பெற்றிருக்கிறாங்க. அதாவது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, அந்த தேர்தலில் செய்யக்கூடிய பணிகள் என்ன அப்படின்றதெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது 5 தலைவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. அந்த 5 தலைவர்கள் தான் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமைச்சர்கள் KN நேரு, வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த ஒருங்கிணைப்பு குழுவானது தற்பொழுது 26 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான செயல்பாடுகள் என்ன, ஏற்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுப்பாங்க. அந்த கூட்டம் தான் தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் இறுதியாக கட்சி ரீதியாக மாவட்டங்களை அதிகப்படுத்துவது குறித்தாக முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலானது வெளியாகிருக்கிறது. அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 2 மாவட்ட செயலாளர்கள் வீதம் மாவட்டங்களை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். மேற்கொண்டு 2026 ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளணும், தேவையான நடவடிக்கைகள் என்ன, மேற்கொண்டு எதிர்க்கட்சிகளை எவ்வாறு எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். அந்த வகையில் இந்த ஆலோசனை கூட்டமானது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் துவங்கி சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக ஒரு 2 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தின் இறுதியாக கட்சி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது படி ஒரு தகவலானது விரைவில் அறிக்கை வாயிலாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த கூட்டமானது துவங்கி நடைபெற்று வருகிறது.